மழை பெய்தாலும் நீங்கள் நன்றாக படித்தாலும் நீ மாறினாலும் அவள் தாமதித்தாலும் அவங்க பதட்டமாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு இலகுவாக சொல்லலாம்? மழை பெய்தால் அப்படின்னா if it rains அப்படின்னு சொல்வோம். ஏற்கனவே பார்த்துள்ளோம். மழை பெய்தாலும் இது எப்படி சொல்லலாம்? மழை பெய்தாலும் even if it rains. even if it rains. நீ நன்றாக படித்தாலும் even if you study well. even if you study well. நீ மாறினாலும் even if you change. even if you change. அவள் தாமதித்தாலும் இது எப்படி சொல்லலாம்? Very good. Even if she is late. even if she is late. அவங்க பதட்டமாக இருந்தாலும் even if they are nervous. even if they are nervous. இவற்றையெல்லாம் எவ்வாறு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் சரளமாக பயன்படுத்திடலாம் அப்படின்னு தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Now let's move on to the video. மழை பெய்தாலும் குழந்தைகள் விளையாடுவார்கள். குழந்தைகளுக்கு என்ன, மழை பெய்தா வெயில் இருக்கிறா எந்த வித கவலையும் இல்லை. மழை பெய்தாலும் அவங்க விளையாடுவாங்க. மழை பெய்தால் என்று சொன்னால் நாங்கள் if it rains அப்படின்னு சொல்லுவோம். இது மழை பெய்தாலும் even if it rains, the children will play. the children will play. ஏன் நாங்க இங்க will பயன்படுத்தினோம்? விளையாடுவார்கள் எதிர்காலத்தை பற்றி சொல்றோம். நீங்க நன்றாக படித்தாலும் பரீட்சை கடினமாக இருக்கு. நாங்கள் நல்லா படிக்கிறோம் குறைய படிக்கிறோம்ன்றதுல எல்லாம் சாங்கி இல்ல, பரீட்சை கடினமா தான் இருக்கு. Even if you study well, the exam will be hard or will be difficult, will be tough. எது வேணுமென்றாலும் சொல்லிக் கொள்ளலாம். Even if you study well, the exam will be hard. Even if you study well, the exam will be hard. நீ மாறினாலும் நான் உன்னை நேசிப்பேன். நீ மாறினா மாறிக்கோ, பிரச்சனையே இல்லை. ஆனா நான் உன்னை நேசிப்பேன். Even if you change. even if you change, I will love you. even if you change, I will love you. Again, even if you change, I will love you. அவள் தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன். அவள் தாமதித்தாலும் பிரச்சனை இல்லை, நான் காத்துட்டு இருப்பேன். அவள் தாமதித்தாலும் even if she is late. even if she is late, I will wait for her. நான் அவளுக்காக காத்திருப்பேன். I will wait for her. even if she is late, I will wait for her. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அவங்க பதட்டமாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பதட்டமா இருந்தா கூட காட்டிக்கொள்ள மாட்டாங்க. even if they are nervous, even if they are nervous, they will not show it. இந்த will not நாங்க சுருக்க வடிவம் பயன்படுத்தி அப்படி சொல்வோம். they won't show it. even if they are nervous, they won't show it. அப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பு எவ்வாறு அமைகிறது? even if பிளஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வருகிறது, அதுக்கு பின்னாடி வினைச்சொல் ஒன்று வரும். இந்த வினைச்சொல் எந்த காலத்திலும் அமையலாம். it can be in any tense to express hypothetical scenarios and conditions. அதாவது அனுமானமான சூழ்நிலைகள் அதோடு நிபந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்றோம். மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். நாம் வாக்குவாதப்பட்டாலும் நான் இன்னமும் உன்னை பற்றி கவனம் கொள்கிறேன். எத்தனை தரம் வேணுமென்றாலும் வாக்குவாதப்படலாம், ஆர்கியூ பண்ணலாம். ஆனாலும் இன்னமும்
நான் உன்னை கவனத்துல எடுத்துக்கொள்றேன், கவனிக்கிறேன். Even if we argue, I still care about you. Even if we argue, I still care about you. Again, even if we argue, I still care about you. அவன் இரவு முழுக்க வேலை செய்ய வேண்டி இருந்தாலும் அறிக்கையை முடிப்பான். ஹோல் நைட் இருந்து ஒர்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அறிக்கையை கட்டாயம் அவன் முடிப்பான், அறிக்கையை முடிப்பான். Even if he has to work all night, and has to செய்ய வேண்டி இருந்தாலும், he has to work all night, he will finish the report. அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, ரிப்போர்ட்டை ஃபினிஷ் பண்றதுதான். அதை இரவு முழுக்க முடிச்சிருக்க வேண்டியிருந்தாலும் நோ ப்ராப்ளம். Even if he has to work all night, he will finish the report. செயல் திட்டம் சவாலானதாக இருப்பினும் நாம் அதை நேரத்துக்கு முடிப்போம். செயல் திட்டம் சவாலானதாக இருப்பினும், even if the project is challenging, even if the project is challenging, we will complete it on time. Even if the project is challenging, we will complete it on time. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்ட்டு சொல்லி பாருங்க. Even if the project is challenging, we will complete it on time. அவன் கவலையாக உணர்ந்தாலும் எப்பவுமே மகிழ்ச்சியான முகத்தையே காட்டுகிறான். கவலையாக உணர்ந்தாலும், even if he feels sad, he shows a happy face. He shows a happy face. ஒரு மகிழ்வான முகத்தை தான் காட்டுகிறான். Even if he feels sad, he shows a happy face. வேலை கடினமாக இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன். வேலை எந்த அளவுக்கு தான் கஷ்டமா இருந்தாலும் நான் அதை கைவிட்டு வேலை இல்லாத ஆளா இருக்க மாட்டேன். Even if the work is tough, I won't give up. Even if the work is tough, I won't give up. Again, even if the work is tough, I won't give up. இப்போ உங்களுக்கான நேரம். அவர்கள் பிஸியாக இருந்தாலும் தமது ஆரோக்கியத்துக்காக நேரத்தை ஒதுக்குகிறார்கள். வானிலை நன்றாக இல்லையாயினும் நிகழ்வு தொடரும். நான் வேறொரு நகரத்திற்கு சென்றாலும், another city, வேறொரு நகரத்திற்கு சென்றாலும் நாம் தொடர்பில் இருப்போம். அது ஒரு விடுமுறை தினமாக இருந்தாலும் அவர்கள் அந்த கடையை திறப்பார்கள். அதாவது ஹாலிடேயா இருந்தாலும் திறப்பாங்க. பஸ் லேட்டாக இருந்தாலும் தாமதமா இருந்தாலும் அவன் பொறுமையாக காத்திருப்பான். Please comment your answers. Don't hesitate to answer or don't ignore the comment section. தப்பு வந்துருமோ பிள்ளை வந்துருமோ அப்படின்னு தவிர்க்கவும் வேணாம். எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி அலட்சியம் செய்யவும் வேணாம். Please use this platform to showcase your abilities and practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.